நாங்க நேத்து தான் வந்து எக்கோன்ற மலையாள மூவி பார்த்திருந்தோம். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சு, எங்கேஜிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. பட் ஆனா என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ்ல வந்து எங்களுக்கு கிளைமேக்ஸ் அது புரியவே இல்லை. திருப்பி கிளைமேக்ஸ் மட்டும் திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துருந்தோம் அப்படின்னா புரிஞ்சிருக்குமோ என்னமோ அது தெரியல. பட் ஆனா எங்களுக்கு நேற்று பாக்குறப்போ அந்த கிளைமேக்ஸ் வந்து புரியவே இல்லை. அதுக்குள்ள வரலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வினித் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு கர்நாடகா கேரளா இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கொண்ணு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் லவ்வர். அவர் வந்து இந்த மலை கிராமத்துக்கு எதுக்காக வராரு அப்படின்னா அங்க வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து குரியேச்சன். அவரும் பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து ஒரு பிரத்யேகமா ஒரு டாக் வந்து பிரீட் பண்ணி அதை வந்து இங்க எடுத்துட்டு வராரு. குரியேச்சன் யாரு அப்படின்னு அங்க அந்த கிராமத்துல எல்லாம் விசாரிச்சா அவர் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு ரொம்ப பில்டப் பண்றாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த கேரளா போலீஸ் வந்து அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு குற்றவாளி. அவர் வந்து எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. தேடப்படுற அந்த குற்றவாளிய வினித் வந்து எதுக்காக சந்திக்க வராரு, வேற ஏதாவது காரணம் இருக்கா, அப்புறம் வந்து குரியேச்சனோட மர்மம் எல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த படத்தோட கதையே. இந்த கதை இதுக்கு மேல சொன்னோம் அப்படின்னா படம் பார்க்குற சுவாரஸ்யமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இதோட படம் பார்த்து முடிச்சோடனே வந்து ஒன்று தோணுச்சு. இப்போ வந்து மலையாள மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தனித்துவமா யூனிக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ன இடத்த வச்சோ இல்லாட்டி சின்ன ஒரு பட்ஜெட்ல வந்து இந்த ஹோல் கதையவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் டிஃப்ரெண்டான ஒரு இதுல வந்து கொண்டு போறாங்க. இது பாக்குறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப த்ரில்லிங்கா சுவாரஸ்யமா தான். இந்த படத்தோட லொகேஷன், கேமரா, அதுக்கப்புறம் மியூசிக் இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் இதுல வந்து கேரக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த மலேசியா பாட்டி வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. ஸோ நீங்க பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.